One and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா பதிவான வாக்குகளில் 6,80,000 வாக்குகள் எண்ணப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் 60,000 வாக்குகளுக்கு வித்தியாசம் முன்னேறி இருக்காங்க. இது குறித்து அவங்களிடம் கேட்போம். நான் வணக்கண்ணே, இப்போ தொடர்ந்து இப்போ 3வது முறையாக இப்போ அவங்களோட வெற்றி வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிதம்பரம் தொகுதி வெற்றியை இந்த தொகுதி மக்களுக்கு நான் காணிக்கையாக்குகிறேன். இது மக்களுக்கான வெற்றி. 3வது முறையாக நாடாளுமன்றத்திற்கு செல்லுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு மக்களுக்கு மற்றும் இந்த வெற்றிக்காக அரும்பாடுபட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி 40 இடங்களிலும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெற இருக்கிறோம். அத்தகைய ஒரு மகத்தான வெற்றியை தமிழ்நாடு மக்கள் திமுக கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதற்காகவும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் கனிந்து வருகிறது. பாஜக மட்டுமே 300 இடங்களில் வெற்றி பெறும் என்று திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் திரும்ப திரும்ப சொல்லி வந்தார்கள். என்டிஏ கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்றெல்லாம் ஆரூடம் சொன்னார்கள். ஆனால் அவை அனைத்தையும் பொய்யாக்கிவிட்டு, கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கிவிட்டு மக்கள் இன்றைக்கு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான இந்த அறப்போரில் இந்தியா கூட்டணியின் பக்கம் நிற்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு மகத்தான வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவில் ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை இதன் மூலம் உணர முடிகிறது. அந்த மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணி முன்னெடுக்கிற முயற்சிக்கு பிற கட்சிகள், இந்த கூட்டணியில் இடம்பெறாமல் பாஜக அணியிலும் இடம்பெறாமல் இருக்கிற கட்சிகள் ஆதரவு தர முன்வர வேண்டும். குறிப்பாக என்டிஏ கூட்டணியில் பிஜேபி கூட்டணியிலே இணைந்து தேர்தலை சந்தித்திருந்தாலும் கூட இன்றைய சூழலை கருத்தில் கொண்டு தெலுங்கு தேசம், ஏக்நாத் ஷிண்டேவினுடைய சிவசேனை, நிதிஷ்குமார் அவர்கள் இந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் அவரும் ஒரு முக்கியமான தலைவர். இடையிலே ஏற்பட்ட ஒரு சிறு கருத்து இடைவெளியால் அவர் வெளியேற நேர்ந்தது. ஆனால் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் அவருக்கு ஒரு பங்கு உண்டு. எனவே திரு நிதிஷ்குமார் ஆகிய தலைவர்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும். இந்தியா கூட்டணியின் ஆட்சியை இங்கே அமைத்தால்தான் நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற முடியும். ஆகவே தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ஏக்நாத் ஷிண்டேவினுடைய சிவசேனை போன்ற கட்சிகளுக்கு ஒரு வேண்டுகோளாக நான் இதனை முன்வைக்கிறேன். மிக சரியான தருணம், சரியான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் இந்தியா கூட்டணியின் ஆட்சியை அமைத்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2 வெற்றிகள் மூலம் இப்போ மாநில கட்சியில் 3வது கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுதுன்னு இதை நினைக்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1999ஆம் ஆண்டு தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தது. ஏறத்தாழ 25 ஆண்டு காலம், 1/4 நூற்றாண்டு காலம் நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே பயணித்திருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்கிற முனைப்போடு நாங்கள் பணியாற்றியிருக்கிறோம். கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது கூட எங்களுக்கு அங்கீகாரத்தை பெறத்தக்க வகையிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இப்போது எங்கள் கனவு நனவாகப் போகிறது. 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதன் மூலம் ஒரு மாநில கட்சியாக, தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரிணமித்திருக்கிறது. அதற்காக நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli.
Botticelli and Raphael, shirts and trousers.